சுவாமியே சரணமையப்பா. அன்பர்களே, ஐயப்பனுடைய விரத முறைகளை நாம் தொடருவோம். இப்போ சரணம் சொல்வதை பற்றி பார்த்தோம். இது நிறைய பேருக்கு குழப்பம். இந்த ஏன் சார் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது, இது ஏன் தாடி வளர்க்கணும், எதுக்கு முடி வெட்டக்கூடாது, எதுக்கு நகம் வெட்டக்கூடாது, எதுக்கு தரையில படுக்கணும், எதுக்கு செருப்பு இல்லாமல் நடக்கணும்? சார், நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றேன். எனக்கு டெய்லி ஷூ போடாம ஆபீஸ்க்கு போக முடியாது. உண்மை. இது அந்த காலத்துல அப்ப வேலை என்பது ரொம்ப அரிதான விஷயம். அது அந்த காலத்துல. இது ஐயப்பனுடைய விரத முறை என்பது கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்னால் ஏற்படுத்தப்பட்ட நியதி. ஐயப்பனுடைய காலம் வேற. இப்போ சபரிமலைக்கு போக ஆரம்பிச்சது. சபரிமலைக்கு மக்கள் போக ஆரம்பிச்சது 1950க்கு அப்புறம், 1950 அப்புறம். ஆனா அதுக்கு முன்னாடியே சபரிமலை என்ற ஒரு சன்னிதானம் இருந்தது இல்லையா? ஏன்னா ஐயப்பனுடைய அவதாரம் முடியும் போதே சபரிமலை கோவில் கட்டப்பட்டு விட்டது. இது என்ன அவதாரம் முடிஞ்சு கோயில் எப்படி கட்டினாங்க, அது பின்னாடி வரேன். அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இப்போ இந்த சபரிமலை வழிபாடு என்பது ரொம்ப தீவிரமாக 1950க்கு பிறகு, இன்றைக்கு பல கோடி பக்தர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்கின்றவர்கள் சத்தியமாக அதனுடைய பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் அடியேனும் ஒரு சான்று. நான் ஷூ போடாம ஆபீஸ்க்கு போக முடியாது சார் அப்படின்னு சொல்கிறவர்கள் உண்டு. இருக்கலாம், தப்பு இல்லை, தப்பு இல்லைன்ற. அது எங்க நம்பியார் குருசாமி சொல்வார். அவர் திரைப்படங்களிலே நடிக்கும் பொழுது அது தொழில் அவருக்கு. அப்ப சொல்வார், ஷேவ் பண்ணா தப்பு இல்லை அப்படின்னு சொல்வார். ஷேவ் பண்ண இந்த திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க டெய்லி நடிக்கணும்ல, நடிக்கும் பொழுது ஷேவ் பண்ணி தான் ஆகணும். அதனால எக்ஸம்ஷன். அதே மாதிரி இந்த ஐடி ஆபீஸ்ல இருக்கிறவங்க செருப்பு போடாம போக முடியாது, ஷூ போடாம போக முடியாது, எக்ஸம்ஷன். தப்பு இல்லை. மற்ற நேரத்திலே, இந்த அலுவலகம் போகாத நேரத்திலே கூடியவரை செருப்பு இல்லாமல் இருப்பது உசிதமான விஷயம். ஏன் சொல்றேன்? இப்போ நம்ம சபரிமலைக்கு போகும்போது, இன்னைக்கு சபரிமலை, இன்னைக்கு நம்ம போற சபரிமலை இருக்கு பாருங்க. அந்த காலத்துல அடியேன் 1970ல முதல் மலை என்னோடது. அப்போ சபரிமலையில ஒண்ணுமே இருக்காது. மலை ஏறும் பொழுது நாங்க மலையோட வேற பிடிச்சிருந்தா ஏறி போனோம். அதுவும் கரிமலை, நீலிமலை எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப கடுமையா இருக்கும் அப்போ. ஆனா இன்னைக்கு இந்த இளைய தலைமுறை பார்க்கின்ற சபரிமலை இருக்குல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் அது 5 ஸ்டார் சபரிமலை மாதிரி. இன்னைக்கு எல்லாம் கிடைக்குது. அன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்காது, சாப்பாடே கிடையாது. இன்னைக்கு எல்லாம் பூரி கிழங்குல இருந்து எல்லாம் சபரிமலையில கிடைக்கிறது. அப்படின்னா இது காலத்தின் மாற்றம். அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீ சபரிமலையில ஒய்ஃபை கிடைக்குது, ஒய்ஃபை கிடைக்குது, பேஸ்புக் பார்க்கறான், அங்க போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போடுறான். இது காலத்தின் மாற்றம், இது விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றம். அதை நம்ம ஜீரணிச்சுதான் ஆகணும். அது நான் தப்புன்னு சொல்லல. ஆனால் இதை மீறி ஆத்மார்த்தமான பக்தி நமக்கு வேண்டும் என்பது நிச்சயம் இல்லையா? இப்ப ஒய்ஃபை பார்க்கலாம், பேஸ்புக்ல போடலாம். ஆனா இதை மீறி ஐயப்பன்ட்ட ஒரு அபரிமிதமான நம்பிக்கை, பரிபூர்ண சரணாகதி, அதுதாங்க முக்கியம். நான் இப்ப இந்த ஐயப்பன் விரதமே சொல்ல வருதே, ஐயப்பா நீதான் எனக்கு எல்லாம். இப்போ நாங்கள் விடுகின்ற மூச்சு காற்றின் சுவாசம் நீதானே, நம்பினவர்க்கொரு நம்பகமானதொரு நாயகன் நீதானே, நாளும் பொழுதும் உன்னை நினைத்து காலம் கழிக்கின்றோம், வாழ்வு முழுவதும் துணையாய் வா என உன்னை அழைக்கின்றோம். அதான் உண்மை. நாங்கள் விடுகின்ற மூச்சு காற்றின் சுவாசம் நீதானே. இந்த பரிபூர்ண சரணாகதி ஐயப்பன்ட்ட வேணும். அதுதான் உண்மையான ஐயப்பனுடைய பக்தி, அதுதான் ஐயப்பனுடைய உண்மையான விரதம். இதை சாமிமார்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை அழுத்தம் திருத்தமாக நான் தெரிவிக்கிறேன். இந்த வேஷ்டி கட்டுறது, காவி வேஷ்டி கட்டுறது, கருப்பு சட்டை போடுறது, இதெல்லாம் அப்புறம். ஆனா ஐயப்பனுடைய சிந்தனை, எனக்கு நீதான் எல்லாம்,
நீ தான் என் வாழ்க்கையை பார்த்துக்கணும், நீ சரணடைஞ்சு பாரு, முழு சரணாகதியை கொடுத்து பாரு ஐயப்பன்ட்ட. அதுக்கப்புறம் உனக்கு கிடைக்கிறது நீ எதிர்பாராததை ஐயப்பன் உனக்கு கொடுப்பார் என்பது சத்தியம். அதனாலதான் இந்த விரதம் இருக்க சொல்றது. இந்த விரதத்துல இந்த கால் செருப்பு போடாம நடக்கணும் அப்படின்றது ஏன்? இப்ப நம்ம சபரிமலையில செருப்பு இல்லாம நடக்க வேண்டியிருக்கும். அப்போ இல்ல கல்லு முள்ளு எல்லாம் இருக்கும். இன்னைக்கு ரொம்ப பிராக்டிக்கல். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், சபரிமலையுடைய விரதம், ஐயப்பனுடைய விரத முறைகள் எல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லதுக்காக. நீங்க இன்னைக்கு கார்த்தால எல்லாரும் வாக்கிங் போறாங்க. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு ஒரு பகுதி எடுத்துனீங்கன்னா 1000 பேர் 2000 பேர் வாக்கிங் போறான். இந்த வாக்கிங் ஷூ போட்டுன்னு போவான், விதவிதமா ஷூ போட்டுப்பான், கேன்வஸ் ஷூ போட்டுப்பான், லோட்டோ ஷூ போட்டுக்கலாம், என்ன ஷூ வேணா போட்டுக்கலாம். ஆனா அதே பார்க்ல, அந்த வாக்கிங் பார்க்ல ஒரு 8 மாதிரி ஒன்று போட்டு வச்சிருப்பான். பாத்துருக்கீங்களா? 8 மாதிரி ஒரு போட்டு கூழாங்கல்லாம் வச்சிருப்பான். அந்த இடத்துக்கிட்ட வரும்போது இவன் எவ்வளவு 2000 ரூபாய் ஷூ போட்டிருந்தாலும் 10,000 ரூபாய் ஷூ போட்டிருந்தாலும் அந்த ஷூவை கைட்டி வச்சுட்டு அந்த கூழாங்கல்ல வெறுங்கால நடக்கிறாங்களா? இன்னைக்கும் ஒரு டாக்டர் சொல்லி நடக்கிறாங்க. ஆனா இந்த முறைகளை ஐயப்பன் முன்பே வகுத்து கொடுத்து விட்டார். எப்படி? டெய்லி கால்ல செருப்பு இல்லாம நடந்தேன்னா இந்த 42 நாள் அக்குபஞ்சர் சிஸ்டம். எந்த நீ ஒவ்வொரு டாக்டர்ட்டையும் போய் 750 ரூபாயும் 1000 ரூபாயும் 1500 ரூபாயும் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு பண்ற சமாச்சாரத்தை ஐயப்பன் ஃப்ரீயா கொடுக்குறான் உனக்கு. ஐயப்பன் மாதிரி ஒரு டாக்டர் இன்னைக்கு உலகத்துல சர்வரோக நிவாரண தன்வந்திர மூர்த்தி யாரு அப்படின்னா எங்க ஐயப்பன் தான். பாருங்க, இந்த 42 நாள்ல நம்ம விரதம் இருக்கிற முறைகள் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லாரும் மெடிக்கல்லி அக்செப்டட். எல்லா டாக்டர்ஸும் சொல்றது அதான். இப்போ செருப்பு போடாம நடக்கிறோம். செருப்பு போடாம நடந்தா இந்த அக்குபஞ்சர் சிஸ்டம் நம்ம கால் சரியாகும். மலைக்கு போகும்போது உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது. அதே மாதிரி இந்த தகாத உணவுகள், இந்த தகாத உணவுகள் அப்படின்னு சொன்னா குறிப்பாக இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க சில பேருக்கு ரொம்ப பழக்கம் உண்டு. சில பேர் சொல்லுவாங்க, இப்ப என்னுடைய நண்பர்கள்லாம் கூட இருக்காங்க, 42 நாளா நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாதுப்பா, அதனாலேயே மலைக்கு வராத நண்பர்கள் பல பேர் இருக்கிறார்கள், என்னால நான் வெஜிடேரியன் விட முடியாது அப்படின்னு. இதுல ஒரு காரணம் ஜீவகாருண்யம். வள்ளலார்ல இருந்து சொன்னதான். வள்ளலார் என்ன சொன்னாரு? ஜீவகாருண்யம் முக்கியம்னாரு. பாபா என்ன சொன்னாரு? எல்லா ஜீவராசிகளிலும் நான் இருக்கிறேன். பகவான் கிருஷ்ணர் என்ன சொன்னார் கீதையில? அனைத்து ஜீவராசிகளிலும் நான் இருக்கிறேன், என்னுள் அனைத்து ஜீவராசிகளும் இருக்கின்றன. பகவான் பகவத்கீதையில சொன்னதான். அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஜீவராசிகளை தொந்தரவு பண்ணக்கூடாது, அது ஒரு காரணம். இன்னொன்னு, இந்த நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய விரத காலத்துல நீ இருக்கும் பொழுது அது கண்டிப்பாக உன்னுடைய உடல்நிலையிலே பாதிப்பு ஏற்படுத்தினால் உன்னால சபரிமலைக்கு போக முடியாது. அதனால அந்த நான் வெஜிடேரியன் உணவு. இன்னொன்னு, இந்த நான் வெஜிடேரியன் உணவு சாப்பிடுறவர்கள் என்னை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது சாப்பிடும்போது நம்முடைய எண்ணம் சீராக இருக்காது. அது ஒத்துந்தான் ஆகணும். நம்ம மனசு அலப்பாயும். அதனால அந்த நான் வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒண்ணு. மற்றொன்று, பாயில படுக்கிறது, இல்லைன்னா தரையில படுக்கிறது. ஏன்? இன்றைக்கும் நீங்க அந்த காலத்தை எடுத்துட்டீங்கன்னா முனிவர்கள் ரிஷிகள் அந்த பூஜை பண்ணும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோரை புல் பாய் என்று சொல்வார்கள், தர்பை புல் பாய் என்று சொல்வார்கள், அதுல உட்கார்ந்து தவசு பண்ணுவாங்க. இதுல உட்கார்ந்து தவசு பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். இதெல்லாம் எல்லாமே ஐயப்பனுடைய விரத முறைகள் எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி, நல்லது நடக்கிறது இதுக்குதான். இந்த பாயில படுக்கிறது அதுக்காக தான். தரையில எதுக்காக படுக்கிறோம்? நீங்க டாக்டர்ஸ் பேக் பெயின் போய் பாருங்க. சார் எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது சார், வண்டி ஓட்டுறதுனால கார் ஓட்டுறதுனால பேக் பெயின், இது எப்படி சார் அவாய்ட் பண்றது? டாக்டர் சொல்லுவாரு, தலகாணி இல்லாம வெறும் தரையில படு சொல்வாரா? நீங்க இந்த நிகழ்ச்சியை பல டாக்டர்கள் மருத்துவர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், அவர்களுக்கு தெரியும். டாக்டர்ஸோட பிரிஸ்கிரிப்ஷன் என்ன? வெறும் தரையில படு, தலகாணி வச்சுக்காத, பாயில படு அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் ஐயப்பன் விரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தகத்தோம் பாட்டு பாடி சபரிமலைக்கு நாங்க
பேட்டதுள்ளி ஆடிக்கிட்டு ஓடி வரோம். காட்டு பாத மேட்டு பாத கண்ணில் தெரியுது, கல்லும் முள்ளும் மெத்தையாக நமக்கு காட்சி அளிக்குது. சபரிமலையிலே ஜாதி மதம் பார்க்காத சாமி கூட்டம்தான் சரணகோஷம் போட்டுகிட்டு அங்கே ஆடும் மாட்டந்தான். திண்டகத்தம் பாட்டு பாடி சபரிமலைக்கு கேட்டதுள்ளி ஆடிக்கிட்டு ஓடி வாரோ. திண்டகத்தோம் ஓஹோ திண்டகத்தம் பாட்டு பாடி சபரிமலைக்கு கேட்டதுள்ளி ஆடிக்கிட்டு ஓடி வாரோ. காட்டு பாத மேட்டு பாத கண்ணில் தெரியுது, கல்லும் முள்ளும் மெத்தையாக காட்சி கொடுக்குது. ஜாதி மதம் பார்க்காத சாமி கூட்டம்தான், ஜாதி மதம் பார்க்காத சாமி கூட்டம்தான். சரண கோஷம் போட்டுக்கிட்டு ஆடும் ஆட்டம்தான், சரண கோஷம் போட்டுக்கிட்டு ஆடும் ஆட்டம்தான். சரணம் 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 சாமி ஐயப்பா, சாமி 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 சரணம் ஐயப்பா. சரணம் 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 சாமி ஐயப்பா, சாமி 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 சரணம் ஐயப்பா. மண்டலத்து ராஜனுக்கு சரணம் போடுவோம், சாமி சரணம் போடுவோம், பம்பா நதி வாசனுக்கு சரணம் போடுவோம், சாமி சரணம் போடுவோம், மண்டலத்து ராஜனுக்கு சரணம் போடுவோம், சாமி சரணம் போடுவோம், பம்பா நதி வாசனுக்கு சரணம் போடுவோம், சாமி சரணம் போடுவோம், அச்சங்கோவில் அரசனுக்கு சரணம் போடுவோம், சாமி சரணம் போடுவோம், மாரியங்கா ஐயனுக்கு சரணம் போடுவோம், சாமி சரணம் போடுவோம், காந்தமலை வேந்தனுக்கு சரணம் போடுவோம். சாமி சரணம் போடுவோம். சரணம் 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 சாமி ஐயப்பா, சாமி 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 சரணம் ஐயப்பா. ஐயப்பா. சரணம் 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 சாமி ஐயப்பா, சாமி 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 சரணம் ஐயப்பா. இருமுடிய தூக்கிக்கிட்டு சரணம் போடுவோம், சாமி சரணம் போடுவோம், நீலிமலை ஏறும் போது சரணம் போடுவோம். சாமி சரணம் போடுவோம், இருமுடிய தூக்கிக்கிட்டு சரணம் போடுவோம், சாமி சரணம் போடுவோம், நீலிமலை ஏறும் போது சரணம் போடுவோம். சாமி சரணம் போடுவோம், சபரி பீடம் தாண்டும் போது சரணம் போடுவோம், சாமி சரணம் போடுவோம், 18ஆம் படி ஏற சரணம் போடுவோம், சாமி சரணம் போடுவோம், சன்னிதான பார்த்தவுடன் சரணம் போடுவோம். சாமி சரணம் போடுவோம், சரணம் 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 சாமி ஐயப்பா, சாமி 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 சரணம் ஐயப்பா. சரணம் 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 சாமி ஐயப்பா, சாமி 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 சரணம் ஐயப்பா. திண்டகத்தோம் திண்டகத்தோம் திண்டக திண்டக திண்டகத்தோம் பாட்டு பாடி சபரிமலைக்கு கேட்டதுள்ளி ஆடிட்டு ஓடி வாரோ. திண்டகத்தோ காட்டு பாத மேட்டு பாத கண்ணில் தெரியுது, கல்லு முள்ளும் மெத்தையாக காட்சி கொடுக்குது. ஜாதி மதம் பார்க்காத சாமி கூட்டம்தான், ஜாதி மதம் பார்க்காத சாமி கூட்டம்தான். சரண கோஷம் போட்டுக்கிட்டு ஆடும் ஆட்டம்தான், சரண கோஷம் போட்டுக்கிட்டு ஆடும் ஆட்டம்தான். சரணம் 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 சாமி ஐயப்பா, சாமி 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 சரணம் ஐயப்பா. சரணம் 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 சாமி ஐயப்பா, சாமி 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 சரணம் ஐயப்பா. சாமி 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 சரணம் ஐயப்பா, சாமி 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 சரணம் ஐயப்பா, சாமி 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 சரணம் ஐயப்பா. சாமி 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 சரணம் ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா, ஐயப்பா